சகோதரிகளேன்னு கூப்பிட்டதை யாரும் பார்த்ததில்லை. எழுந்து நின்று கை தட்டினாங்க, எல்லாரும் கை தட்டுறதை நிறுத்தவே இல்லை. உலக சமாதானத்துக்காக, உலக பிரதர்ஹுட் டே, சகோதரத்துவ நாள் அப்படின்னு அன்னைக்கு செப்டம்பர் 11. இன்றைக்கு நம்முடைய தேசிய கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு நாள். அதனால் இன்றைக்கி நல்ல நாள். முக்கியமாக நான் எல்லோரும் மாணவர்களுக்கு எப்போதும் சொல்கிறது என்னன்னாக்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் மெஷர்டு பை த மார்க்ஸ். மார்க்ஸை வச்சு இன்டெலிஜென்ஸை சொல்ல முடியாது. இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், மாணவர்களுக்கு எப்படி வேணால் வெளிப்படலாம். மார்க்குங்கிறது நீ உழைச்சிருக்கியா, எஃபர்ட் போட்டிருக்கியா அப்படிங்கிறத தான் காமிக்குது. எஃபர்ட் போடாமல் மார்க் வந்துடாது. படிக்கணும், அதை நினைவு வச்சுக்கிட்டு எழுதணும், ஒழுங்காக எழுதணும், அந்த நேரத்துக்குள்ளே எழுதணும். ஸோ அது உன்னுடைய முயற்சியை காமிக்குது. நீ நன்னா முயற்சி பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத மார்க்கு காமிக்குது. ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனத்தினுடைய உண்மையான புத்திசாலித்தனத்தை மார்க்கு காமிக்கலை. இதுக்கு முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர், நீங்கள் யூடியூப்லாம் போட்டு பார்க்கலாம், மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் இன்று ஒரு தகவல்னு ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லுவார். அதில் இந்த கதையை தான் சொன்னார். புத்திசாலித்தனம் சில மாணவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது வேலை விதங்களை வெளிப்படும். அது எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாது. தமிழ் பாடத்தில் சிறு குறிப்பு வரைக 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்வி, சிறு குறிப்பு வரைக, ஷார்ட் ஆன்சராக எழுது 4000 திவ்ய பிரபந்தம். பையனுக்கு சரியாக ஆன்சர் தெரியாது. ஆனால் புத்திசாலி பையன், அவன் என்ன பண்ணான், இதில் 4000 பாடல்கள் இருக்கும், கேட்பதற்கு திவ்யமாக இருக்கும், இவை பிரபந்த வகையை சார்ந்தவை அப்படின்னு அந்த 4000 திவ்ய பிரபந்தம் 3 வார்த்தையை வச்சுக்கிட்டே 3 வரி எழுதிட்டான். இதுவே ஒரு புத்திசாலித்தனம் தான். இதுக்கு மேலேயும் ஒரு புத்திசாலிங்கிறத ஆசிரியர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அடுத்த ஒரு வரி எழுதியிருந்தான். இதற்கு மேல் நான் எழுதினால் இது பெருங்குறிப்பு ஆகிவிடும், அதனால் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தான். ஏன்னா நீ கேட்டது சிறு குறிப்பு வரைக, ஷார்ட் ஆன்சர் தான் கேட்டேன். அவன் இதற்கு மேல் எழுதினா இது பெருங்குறிப்பு ஆகிவிடும். அந்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, நீ புத்திசாலிடா அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணார், திட்டலை. ஸோ மாணவர்கள்ட்ட அல்லது எம்ப்ளாயீஸ்டையும் கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறதுன்னா, நீ எக்ஸாம் பாஸ் பண்ணுறியா, நீ பிஇயில் எவ்வளோ மார்க் வாங்கினா, 12ஆம் கிளாஸில் எவ்வளோ மார்க் வாங்கினா, அது என்ட்ரியும் போது சில பேர் பார்ப்பாங்களே ஒழிய, வேலைக்கு சேர்ந்த பிறகு நீ என்ன மார்க் வாங்கின அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. புத்திசாலியாக இருக்கியா, எஃபர்ட் போடுறியா, இந்த 2 தான். ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸ் அது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்வம் தான், பேஷன் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். குட். இன்றைக்கி நம்ம இந்த டெஸ்டிங்கில் நம்ம போன கிளாஸில் இந்த டெஸ்டிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இதில் மாஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் ஒரு ஐட்டம் என்னென்னாக்க, டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரிப்போர்ட்ஸ்னா என்ன, டேஷ்போர்டுனா என்ன. இப்போ PMRF.in அப்படின்னு ஒரு சைட், இது பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஸ், PMRF. இது என்ன ஒரு சிஸ்டம் அப்படின்னா, இதில் மெயினாக ரிசர்ச், ஐஐடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஐஐடியும் இதில் இருக்கும். ஆல் ஐஐடிஸ், IISc, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, ஐசர்லேயே ஐசர் போபால், பேராம்பூர், கல்கட்டா, இதெல்லாம் நிறைய ஐசர் இருக்குது. இதெல்லாம் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட், அதாவது நல்ல இந்தியாவிலே ரொம்ப ஆகச்சிறந்த இன்ஸ்டிடியூட்ஸ், டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்ஸ். இதில் நிறையா பேர் PhD பண்ணுவாங்க. இந்த PhD பண்ணுறதுலையும் டாப் நாச்சா, மொத்தம் கிட்டத்தட்ட இந்த 40 யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த 40லேயும்
பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் பிஹெச்டி பண்ணுவாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் ஜஸ்ட் 1500 பேர் தான் பண்ணுறேன்னா 60,000 பேர் பண்ணுவாங்க. அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5%, 3500 பேரை மட்டும் டாப் நாச் ரிசர்ச்சை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க, ஆனரேரியம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபெலோஷிப் பார்த்திங்கன்னாக்க மற்ற எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 38,000 40,000 கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் 70,000 பர் மந்த் பிஹெச்டி படிக்கிறதுக்கு. இதில் இதோட டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்க இதை காமிக்குது பாருங்கள். சைக்கிள் 1 2 3 4 அது ஜூலை மாதத்தில் ஒரு அட்மிஷன் நடக்கும், டிசம்பரில் ஒரு அட்மிஷன் நடக்கும். ஒன்று ஒரு சைக்கிள் அப்படிம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள் 1ல் 114 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக இந்தியாவுக்கே. சைக்கிள் 11க்கு இந்தியாவிலேயே மொத்தம் 768 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சைக்கிள் 10ல் 360 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அத்தனை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தாலும் இவ்வளவு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ரிசர்ச் ரொம்ப பிரமாதமாக இருக்குதா தான் எடுத்துப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இதில் மொத்தம் சேர்த்தது இப்போ எத்தனை பேர் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இஃப் யூ லுக் அட் திஸ் ஒன், இந்த சைக்கிள் 11ல் 768 பேர் எடுத்தாங்க. ஆனால் இப்போ 760 பேர் தான் இருக்காங்க. மேபி 8 பேர் ட்ராப் ஆகிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் 1 2 3, இங்கே சைக்கிள் 2 3 காணும். ஏன்னா அவங்களாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. சைக்கிள் 4ல் 69 பேர் எடுத்தாங்க. இப்போ 13 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா மீதி 56 பேர் முடிச்சுட்டோ அல்லது விட்டுட்டோ போயிருக்கலாம். மோஸ்ட்லி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இதுக்கு பேர் டேஷ்போர்டு. டேஷ்போர்டு அப்படின்னா இந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது. டேட்டாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு பார் சார்ட் அல்லது ஒரு பை சார்ட். நான் என்ன கீழே போகிறேன், இங்கே பாருங்கள், எந்தெந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு காமிக்குது. இப்போ பார்த்தேன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அதுலேருந்து 562 பேர் இருக்கிறாங்க. ஐஐடி பாம்பேலேருந்து 422 பேர், ஐஐடி மெட்ராஸ்லேருந்து 419 பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 இன்ஸ்டிடியூட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் நிறையா முடிஞ்சு போச்சு. அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் புதுசாக ஆரம்பித்த ஐஐடி, இப்போ ஐஐடி ஜம்முலேருந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஐஐடி தார்வாட்லேருந்து மொத்தமே 8 பேர் தான் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியிலேருந்து 3 பேர். பட் இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு டேட்டாவுடைய ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி எந்தெந்த இதில் வந்து ஃபீமேல் எத்தனை பேர், மேல் எத்தனை பேர், 65% கரெக்டாக 2/3 மேல் இருக்காங்க, 1/3 ஃபீமேல் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் எவ்வளோ பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் நடந்திருக்கு, ஜேர்னல்ஸில் பப்ளிகேஷன் எவ்வளோ நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 800 பேர் கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால்லேருந்து மட்டும் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே வருமா. தமிழ்நாட்டிலேருந்து 186 பேர் வந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ்லேருந்து 455 பேர் வந்திருக்கிறாங்க. கேரளாலேருந்து 239 பேர். ஸோ இந்த தலை சிறந்த ரிசர்ச்சில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை விட கேரளா கூட இருக்கிறான், உத்தரப்பிரதேஷ் கூட இருக்கிறான், வெஸ்ட் பெங்கால் கூட இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த ஒரு மேப், இந்த ஒரு சார்ட்டை பார்க்கும்பொழுது நமக்கு இது கிளியராக தெரியுது. பட் இதை போட்டது, இந்த கிராஃபை போட்டது ஒரு சாஃப்ட்வேர், மெட்டாபேஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டீச்சிங் ஹவர்ஸ் அவங்களுக்கு எத்தனை போயிருக்கு, டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் எத்தனை மணி நேரம் அவங்க பாடம் நடத்தியிருக்கிறாங்க, அவன் எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்கிறான், எத்தனை பேருக்கு ஃபெலோஷிப் முடிஞ்சிடுச்சு, எத்தனை பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்கிறான், ரைட். மெட்டர்னிட்டி லீவில் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எத்தனை பேர் மெடிக்கல் லீவில் இருக்கிறான். இது எல்லாமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துடும்.
இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், நேவல் இன்ஜினியரிங் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், எந்தெந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது எல்லாமே ரைட். இந்த ரிசர்ச் கிராண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா, இது எல்லாமே இங்கே போட்டிருக்கிறாங்க. இது எதுக்கா, இதுக்கு பேர் தான் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டுனா என்னன்னால் டேட்டா எங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குள்ள டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த டேட்டாவை நான் போட்டு செக் பண்ணணும். ஒரு சார்ட்டாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும், ஒரு லைனாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஆனால் அதையே நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தேன்னா அவ்வளோ ஈஸியாக நம்பரை படித்து என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த டேஷ்போர்டும் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீனில் வர்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து எக்கனாமிக் டைம்ஸ் போகிறேன். எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பரில் போயிட்டு இதில் வந்து ஒரு ஸ்டாக்கை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சரி, டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அதை கிளிக் பண்ணுறேன். இன்னும் வரலையா அது? ஓகே, டாடா மோட்டார் ஸ்டாக்கை பார்த்தோன்னே இங்கே பாரு, ஒரு கிராஃப் கொடுக்குறான். இன்னைக்கு இதோட ஸ்டாக் எப்படி இருக்குது, இந்த லாஸ்ட் 1 வீக்கில் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணித்து, இது ஒரு கிராஃப். லாஸ்ட் 1 மந்தில் இந்த ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்ணித்து, லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் ஏறிச்சா இறங்கிச்சா, லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது. பார்த்தோன்னா லாஸ்ட்டு 5 வருஷத்தில் பார்க்கும்பொழுது 119 ரூபா 2019 இருந்துச்சு இந்த ஸ்டாக். அன்றைக்கி நான் வாங்கி போட்டு வச்சுருந்தேன்னா இன்றைக்கி அது 1085 ரூபா. ஸோ ஒரு ஸ்டாக் நான் அன்றைக்கி 126 ரூபாய்க்கு 5 வருஷம் முன்னாடி போட்டிருந்தேன்னாக்க எனக்கு இன்றைக்கி பார்த்தாக்க 1111 ரூபா. அது 10 மடங்கு, 5 வருஷத்தில் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த கிராஃபில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் இதையே நான் உன்கிட்ட ஒரு நம்பர்ஸை கொடுத்து 10 வருஷத்து நம்பரை கொடுத்து நீ படிக்கிறத விட கிராஃப் ஏறிக்கிட்டே போகிறது அல்லது இறங்கிக்கிட்டே போகிறதுங்கிறது நீ பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நான் இன்னொன்று பார்க்குறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஸ்டாக், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் ஒர்க்கோட ஸ்டாக்கை பார்த்தோம்னாக்க இந்த ஸ்டாக்கு பார், டாடா மோட்டார்ஸ் 10 மடங்கு ஏறி இருக்கு. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஆரம்ப காலத்தில் அது என்னைக்கு 2021 கிட்டத்தட்ட $50 போச்சு. யூஎஸில் தான் லிஸ்ட் பண்ணாங்க. $50 போச்சு 2021. இன்னைக்கு என்ன விலை? $11 தான் அதோட விலை. ஸோ இன்றைக்கி ஒருத்தன் 50 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தான்னா அவனுக்கு 5 மடங்கு அது விலை இறங்கிடுச்சு. ஆரம்பத்தில் நிறையா வந்துச்சு, கிடுன்னு இறங்கிட்டு அதில் பாதாளத்துக்கு போச்சு. இப்போ திருப்பி அதே நிலைமைக்கு வந்திருக்குது. ரைட். ஸோ இந்த படங்களை பார்க்கும்பொழுதே, கிராஃபிக்கல் சார்ட்ஸை பார்க்கும்பொழுதே நமக்கு நல்லா தெரியும் இது என்ன அப்படின்னு. அதனால தான் இதுக்கு பேர் டேஷ்போர்டுன்னு பேர். இந்த டேஷ்போர்ட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணணும். எகெயின் இதுவும் ஒரு ஸ்க்ரீன். ஒன்றை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணால் அது ஒரு ஸ்க்ரீன், அக்கௌண்ட்டை delete பண்ண அது ஒரு ஸ்க்ரீன், எல்லாமே ஒரு ஸ்க்ரீன். இந்த டேஷ்போர்டு வரதும் ஒரு ஸ்க்ரீன். ஆனால் இந்த டேஷ்போர்டை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். டெஸ்டிங் டேஷ்போர்ட்ஸ், இது ஃபுல்லாகவே விஷுவல் சார்ட்ஸ் அல்லது கிராஃப்ஸ். இதை டெஸ்ட் பண்ணணுன்னாக்க டு டெஸ்ட் we need டேட்டா. இந்த டேட்டா உள்ளே இருந்தால்தான்
உன்னால் டெஸ்ட்டே பண்ண முடியும். இந்த டேட்டா எப்படி சிஸ்டத்துக்குள்ளே வரும்? ஸோ என்டர் a set of data through screens and then test. ஒரு டெஸ்ட் நான் இந்த ஒரு டெஸ்ட்டை நான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் கவுண்ட் பை சைக்கிள் அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னால் சைக்கிள் 1 2 3 4 5 11 சைக்கிளுக்கும் நீ டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தேன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டேட்டாவை என்ட்ரி பண்ணணும். அதில் இல்லை டேட்டா என்ட்ரி வேலை என் வேலை இல்லைன்னுலாம் யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா உன் வேலை டெஸ்டிங். ஆனால் அந்த டெஸ்டிங்க்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன? 11 சைக்கிளுக்கும் அட்லீஸ்ட் 5 டேட்டாவது இருக்கணும். நீ போடு, டேட்டாவை போடு, என்ட்ரு பண்ணு, ஸ்க்ரீன் வழியாக என்ட்ரு பண்ணிவிட்டு பொதுவாக டைரெக்டாக டேட்டா பேஸில் ஒன்றை கை வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. In any organization, testing team will not have permission to directly touch the database. ஏன்னா நீ உனக்கு தெரியாமல் எதாவது இன்சர்ட் பண்ணி விட்ட, டெலீட் பண்ணி விட்டேன்னாக்கா, அது ஒரு ட்ரேபிளையே ட்ராப் பண்ணி விட்டேன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அது சரியாக வராது. ஸோ டெஸ்டிங் டீமுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும்னா உனக்கு எந்த ஸ்க்ரீனில் இந்த டேட்டா உள்ளே போகும்னு தெரியும், ரைட்? அதனால நீ வேறு காம்பினேஷனில் டேட்டாவை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் சரியாக வருதா? சப்போஸ் நீ 5 ரெக்கார்டு என்டர் பண்ணியிருக்க, இங்கே 5ன்னு காமிக்கணும். நீ சைக்கிள் 1 அப்படிங்கிறதுக்கு 5 டேட்டா என்டர் பண்ணிருந்தா இங்கே 5ன்னு காமிக்கணும். சைக்கிள் 2க்கு நீ 7 டேட்டா என்டர் பண்ணியிருந்தா இங்கே 7ன்னு காமிக்கணும். டேட்டா பேஸில் 7 இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் அந்த சார்ட்டு 7ன்னு காமிக்குதா? அதை பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆனால் you need to have இந்த டேட்டா என்ட்ரி பண்ணணும். enter data with different combinations. இது உன் வேலை. யாராச்சும் டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம போய் டைரெக்டாக டெஸ்ட் பண்ணலாம், அது நடக்காது. ஸோ டெஸ்டிங் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸில் நிறையா டேட்டா என்ட்ரி பண்ண வேண்டி வரும். டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பை சார்ட்டை டெஸ்ட் பண்ணணும். பை சார்ட்டை டெஸ்ட் பண்ணணுன்னாக்க ரிசர்ச் ஸ்காலர்ஸோட 10 பேரை அல்லது 12 பேரை ஃபீமேலாக என்ட்ரு பண்ணு, 15 பேரை மேலாக என்ட்ரு பண்ணு. இப்போ வந்து ஸ்க்ரீனில் பாரு, அது கரெக்டாக காமிக்குதா அப்படின்னு சொல்லணும், ரைட்? இது பண்ணுறதுக்கு அது எந்த ஸ்க்ரீன்னு உனக்கு தெரியும், ரைட்? இப்போ 1000 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கான், நான் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவனோட இன்ஸ்டிடியூட் நேம் வேறு கொடுத்து நான் டேட்டா என்ட்ரி பண்ணணும். அதேமாரி வேறு ஸ்டேட்லேருந்து பண்ணணுமா அப்படின்னாக்க ஒவ்வொருத்தனுக்கும் நான் ஒரு ஸ்டேட்டையும் போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கிராஃபை டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீ வந்து இந்த ஸ்க்ரீனில் டேட்டாவை பார்க்க தான் பார்க்குற. டேஷ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இட் இஸ் ரீட் ஒன்லி. நீ கண்ணால் பார்க்க தான் போகிற, நீ இந்த ஸ்க்ரீனில் டேட்டா என்ட்ரு பண்ண மாட்டேன். ஆனால் வேறு ஏதோ ஸ்க்ரீனில் டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நீ டெஸ்ட் பண்ணுற. எஜுகேஷன் செக்ரட்டரி பார்க்குறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் அதை பார்க்குறாரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு தேவை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னாக்கா, எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எத்தனை ஸ்கூல் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒருத்தன் சாஃப்ட்வேர் எழுதி கொடுத்துருவான். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் ஒழுங்காக இருக்கான்னு எப்படி நீ டெஸ்ட் பண்ணுவேன்? ஸோ 35 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீ வேறு காம்பினேஷனில் டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்து ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கிராஃபை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சமயத்தில் உனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னால் அவ்வளோ டேட்டா வேணும். நீ டேட்டாவை என்ட்ரு பண்ணணும், அந்த டேட்டாவை மாற்றணும், அந்த மாற்றினது இந்த ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது.
ஸோ டெஸ்டிங் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸில் இதுதான் கீ. நீ ஸ்க்ரீனில் போய் என்டர் பண்ணு, வேறு காம்பினேஷனில் என்டர் பண்ணு, தென் கம் டு த டேஷ்போர்ட், சி அந்த கிராஃபும் நீ என்டர் பண்ண டேட்டா கவுண்ட்டும் கரெக்டாக இருக்குதா. பேங்க்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, பேங்க்கில் போயிட்டு ஜென்ரல் மேனேஜர் இருக்காருன்னா பிரான்ச் வைஸ் நேற்றுக்கு என்ன கலெக்ஷன், பிரான்ச் வைஸ் நேற்றுக்கு எத்தனை புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்குது, அவ்வளோதான் பார்ப்பார் அவர். பிரான்ச் வைஸ் எத்தனை பேர் லோனை கட்டலை நேற்றுக்கு, எல்லாமே சார்ட்டு, எல்லாமே ரிப்போர்ட். சீனியர் ஆஃபீஸர்ஸாக போக போக ஓகே, ஃபார் சீனியர் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் ஆல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். அவங்க வந்து டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க டேட்டாவை பார்க்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒய் இந்த டேட்டாவை அவங்க பார்க்குறாங்க, ஃபார் மேக்கிங் டிசிஷன்ஸ். அவங்க முடிவு எடுக்கணும். இல்லைப்பா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் லாஸ்ட்டு 6 மாதமாக புது அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகலை, அங்கே மார்க்கெட்டிங்கே இன்க்ரீஸ் பண்ணு, அது ஒரு முடிவு. அல்லது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறையா லோன்ஸ் திருப்பி வரல, ஏன்னு கேளு, வெள்ளமா பஞ்சமா என்னன்னு கேளு, போய் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வா. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் உயர எல்லாமே சாஃப்ட்வேர்லேருந்து வர ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் தான். ரிப்போர்ட்ஸுங்கிறது நம்ம எக்ஸல் மாதிரி கிரிட்டாக இருக்கும், டேபிளாக இருக்கும், நம்பர்ஸாக இருக்கும். டேஷ்போர்ட்னாக்க விஷுவலாக இருக்கும், பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை நீ டெஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரீனை மட்டும் டெஸ்ட் பண்ணால் போகாது, டேட்டா என்ட்ரியை மட்டும் டெஸ்ட் பண்ணால் போகாது. இந்த கான்செப்ட் கிளியரா? ரிப்போர்ட்டையும் டேஷ்போர்டையும் டெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் கிளியர்னா கை தூக்குங்க. குட். ஒன்லி திங், நீ நிறையா கை வலிக்க டேட்டா என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நான் உன்னை லட்சக்கணக்கில் டேட்டா என்ட்ரி பண்ண சொல்லலை. அட்லீஸ்ட் 100கணக்கான டேட்டா நீ என்ட்ரி பண்ண முடியுமா இருக்கும். அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். பின்னாடி நம்ம வந்து ஒன்று டூல், டெஸ்டிங் டூல்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதில் வந்து மேனுவலாக நான் உட்காந்து டைப் அடிக்கலாம் முடியாது சார், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீ என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரோபோட்டை வச்சு என்டர் பண்ண வைக்கலாம். சாஃப்ட்வேர் ரோபோட் இருக்குது, அதை வச்சு என்டர் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னு அடுத்தது பார்ப்போம். அதுதான் டெஸ்ட் ஆட்டோமேஷன் பேர். அதுக்கு அடுத்தது வரும். அதுக்கு முன்னாடி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ப்ராஜெக்ட் ஒர்க். உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லிட போகிறேன். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், இப்போ இந்த வாரத்தில் இருக்கிறோம், ரைட்? இன்னும் 2 வாரம் இருக்குது நமக்கு. வீக் 8 அண்ட் வீக் 9 இருக்குது. இதில் நம்ம டெஸ்டிங் டூலை பார்க்கணும், ரைட்? செலினியம் டூலை பார்க்கணும். ஸோ 10, 11, 12 3 வாரம் நீங்கள் கேஸ் ஸ்டடி, இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட போகிறேன். என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையும் நான் தனியாக சொல்லுவேன். நம்பர் 1, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னாக்க, we will give ERP for educational NGO, a web application and a mobile application. ரெண்டும் கொடுத்துருவேன். இது ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு நிமிஷம் இதை நான் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு ERP கொடுப்போம், எஜுகேஷ்னல் NGO. இது என்ன, இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டெமோ மாதிரி அல்லது ஸ்பெக்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். அதை நீ படிச்சுக்கணும், ரைட்? செகண்ட், இன்னொரு ப்ராஜெக்ட் என்னன்னாக்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா,
ஒரு பில்டிங் இருக்குது, அதில் 40 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒன்றுவாங்க, அதில் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் நீ கொடுக்கணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது சிவில் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பொதுவாக ஏதாவது ரிப்பேர், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், இதுதான் நிறையா வரும். நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்குறியா, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். அந்த ஒரு சாஃப்ட்வேர். மூணாவது சாஃப்ட்வேர். ஓகே, மூணாவது சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னாக்க ஓப்பன் மென்டார் குவிஸ் அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ராடக்ட். எங்களுடைய இந்த மூணுமே எங்களுடைய ப்ராடக்ட் தான். ஒரு குவிஸ் நடக்கணும், ஒரு அசைன்மெண்ட் நடக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் நடக்கணும். இதை எல்லாத்தையும் ஒரு சாஃப்ட்வேரில் வச்சுருக்கோம். இந்த மூணு சாஃப்ட்வேர்னுடைய we will give a demo, a recorded demo or requirement specs or both. ஓகே, நான் எப்படி வேணால் கொடுப்பேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக உங்கள் கையில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது அதையே ஒரு டெமோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை கொடுத்துருவேன், அப்படியும் கொடுக்கலாம். நான் கஸ்டமர், இப்படி தான் நீ கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்க முடியாது. ஸோ இதை கொடுத்துருவோம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த அப்ளிகேஷன். நீ அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சார் நான் 3 ப்ராஜெக்டையும் நான் டெஸ்ட் பண்ணணுமா? இல்லை. 2 people per group, same college, your SPOC will decide. உங்கள் காலேஜில் ஒரு SPOC இருப்பாங்க, 4 ஒரு ஸ்பாக் இருப்பாங்க, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருப்பாங்க. அவங்க சூஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒரு குரூப்பு, நீங்கள் 2 பேரும் ஒரு குரூப், அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அல்லது நீங்களாக கொடுக்கலாம், பேர் கொடுக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். 1 application for 1 group. இந்த 3த்தில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அவங்க அவங்கள்ட்ட கொடுக்கலாம். குரூப் ஏக்கு அப்ளிகேஷன் ஏ, குரூப் பிக்கு அப்ளிகேஷன் பி, குரூப் சிக்கு அப்ளிகேஷன் சி, குரூப் டிக்கு அப்ளிகேஷன் ஏன்னு அவங்க வந்து ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மொத்தமே 3 அப்ளிகேஷன் தான் இருக்குது, சாஃப்ட்வேர் தான் இருக்குது. இந்த 3 சாஃப்ட்வேரில் எது வேணால் உனக்கு வரலாம். லேபுக்கு வரும்போது கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, 10 கொஷின் இருக்கும், அதுவே தான் 50 பேருக்கு திருப்பி திருப்பி வரும். ஆனால் யாருக்கு எந்த கொஷின் வரும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த கொஷினை கொடுத்துருவாங்க. தே வில் டிசைட். ஸோ யுவர் ஸ்பாக் வில் டிசைட் யாருக்கு எந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும், அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ என்ன பண்ணணுன்னாக்க ரைட் டெஸ்ட் சினாரியோஸ் அண்ட் கேசஸ் ஃபார் த டெஸ்ட் கேசஸ் ஃபார் த given application. நீ அதை புரிஞ்சுக்கிட்டு, ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த அப்ளிகேஷன். அதை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், ரைட்டா, மேலே எழுதிட்டேன். யூ ரைட் டெஸ்ட் சினாரியோஸ் எல்லாம் நீ எழுது. யூ ஃபைண்ட் பக்ஸ் அண்ட் ரைட் பக் ரிப்போர்ட்ஸ். இது மேனுவல் டெஸ்டிங், ரைட். At least 50 test scenarios and test cases. Minimum 50 எழுதிருக்கணும் test cases to be written. குறைஞ்சபட்சம் நீ 50 சினாரியோ எழுதிருக்கணும், 50 டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கணும். இன்னொன்று, அட்லீஸ்ட் 10 test cases to be automated using Selenium. Okay, இதுதான் மொபைல். Then submit SPOC.
ஆட்டோமேஷன் எப்படி பண்ண போகிறோம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 2 வாரம் இருக்குது நமக்கு. 2 வாரத்தில் ஆட்டோமேஷனை பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை உனக்கு கொடுத்துருவோம், உங்கள் எஸ்பிஓசிட்ட கொடுத்துருவோம், அல்லது அந்த குரூப்பில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த அப்ளிகேஷனை நீ புரிஞ்சுக்கணும், அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதணும், அதுக்கு டெஸ்ட் சினாரியோ எழுதணும், பக்கு கண்டுபிடிக்கணும், ரைட்? கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 10 டெஸ்ட் கேஸை செலினியம் வச்சு ஆட்டோமேட் பண்ணி காமிக்கணும். யார்கிட்ட காமிப்ப? எங்கிட்ட இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் எஸ்பிஓசி என்னைக்கு கேட்குறாங்களோ, வைவா மாதிரியோ அல்லது ப்ராஜெக்ட் டெமோ வச்சுருப்பாங்க, டெமோ டேன்னு வச்சு ஆளுக்கு 10 நிமிஷம் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு அவங்க பார்த்து அவங்க உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஆல்ரெடி உங்கள் ஃபேக்கல்ட்டி, ரைட், உங்கள் எஸ்பிஓசி, ரைட், நான் எஸ்பிஓசி/ஃபேக்கல்ட்டின்னே போடுறேன், ஓகேயா? நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க, நீங்கள் அவங்களுக்கு தான் சப்மிட் பண்ணணும். வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீ படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் டெஸ்ட் கேஸ் எழுதி அதில் பக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒரு 10 டெஸ்ட் கேஸை ஆட்டோமேட் பண்ணணும். இதுதான் எஸ்பிஓசி ஆர் ஃபேக்கல்ட்டி வில் எவாலுவேட் யுவர் ப்ராஜெக்ட். இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க்கினுடைய வேலை. 3 வார வேலை. நமக்கு இன்னும் 2 வாரம் பாக்கி இருக்குது இதுக்கு, இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு. அவங்க எவாலுவேட் பண்ணிப்பாங்க, பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கினுடைய வேலை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கை தூக்குங்க. Do you understand what exactly to be done as part of project? அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். இன்னொன்று இதில் எழுதிடுறேன், இந்த அப்ளிகேஷன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து these applications will be hosted in our cloud. You will get access credentials. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 யூசர் ஐடி கிரியேட் பண்ணி அதை கொடுத்து விட்ருவோம். நீங்கள் அதை பார்த்து படித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களாக க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பண்ணலாம், அல்லது நாங்களே என்ன பண்ணிடுவோம்னா உங்களுக்கு ஆக்சஸ் க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து விட்ருவோம். நீங்கள் அதில் போய்ட்டு என்டர் பண்ணிக்கணும். இது ஒரே சிஸ்டம், எல்லா காலேஜும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் முக்கியமான ஒரே ஒரு ரூல் என்னன்னாக்க, எல்லா காலேஜும் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணும். ஆக்சஸ் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால யூ enter your own data, you modify your data and do not modify the data of others. You delete your data and do not delete the data of others. For example, நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் அப்ளிகேஷனை உன்கிட்ட கொடுத்துட்டேன். நீ வந்து ஆலிவர் அப்பார்ட்மெண்ட் அல்லது கந்தசாமி அப்பார்ட்மெண்ட்ஸ் நீ ஒன்று என்டர் பண்ணி அதில் 10 பில்டிங்லாம் போட்டு வச்சுக்கிற. அந்த டேட்டா என்னன்னு உனக்கு தெரியும். மாடிஃபை டெஸ்ட் பண்ணணுமா, அந்த டேட்டா மட்டும் நீ மாடிஃபை பண்ணு. அதை டெலீட் டெஸ்ட் பண்ணணுமா, அந்த நீ எதை டெலீட் என்டர் பண்ணியோ அதை தான் நீ டெலீட் பண்ணணும். இது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். நீ போய் இது ஒரே சிஸ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யார் டேட்டாவே டெலீட் பண்ணி விட்டுறாத. அவன் நினச்சிருப்பான், ஐயோ சிஸ்டமில் இது சேவே ஆகலான்னு நினச்சிட்ருப்பான். அடுத்தவங்க டேட்டாவை, இதில் தான் உங்களுடைய டிசிப்ளின் இருக்குது. ஸோ நீங்கள் டிசிப்ளினாக உங்கள் டேட்டாவை நீ என்டர் பண்ணு, உங்கள் டேட்டாவை நீ மாடிஃபை பண்ணு, உங்கள் டேட்டாவை நீ டெலீட் பண்ணிக்கோ. டூ நாட் மெஸ் வித் அதர்ஸ் டேட்டா, டூ நாட் மெஸ் வித் அதர்ஸ் டேட்டா.
மற்றவர்களுடைய டேட்டாவை போய் நீ பிரச்சனை பண்ணி விட்றாத. சரியா? குட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட் நடக்க போகுது. முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, நம்ம இப்போ வந்து 10:41, நம்ம வி வில் மீட் அகெயின் அட் 10:50. வி வில் ரீஸ்டார்ட் அட் 10:50 AM. ஓகே, ஒரு 10 நிமிஷம் எனக்கு கேப்பு. 10 நிமிஷத்தில் வி வில் ரெஸ்யூம் அகெயின். 10:50க்கு வி வில் ஸ்டார்ட். ஓகே, ஐ வில் கோ ஆன் மியூட்.
ஓகே, ஐம் பேக். திரும்பி வந்துட்டேன். லெட் அஸ் கண்டினியூ. ஓகே, இப்போ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எனி சாஃப்ட்வேர் வில் அண்டர்கோ சேஞ்ச். நேற்றுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க. நேற்றுக்கு ஒன்று செய்யின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி அதை செய்யாதேன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு அந்த ஃபார்முலாவில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இட் கேன் ஹேப்பன் எனி டைம், எப்போ வேணால் நடக்கலாம். சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட் ஃபேஸ்லேயும் சேஞ்ச் நடக்கலாம், டிசைன் ஃபேஸ்லேயும் நடக்கலாம், டெஸ்டிங் ஃபேஸ்லேயும் நடக்கலாம், எனி ஃபேஸ். இல்லை நான் டிசைன் முடிச்சிட்டேன், கோடிங் ஆரம்பிச்சிட்டேன், இனிமேலாம் நான் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது சார். கோடிங் முடிச்சு டெஸ்டிங்கே வந்துருச்சு சார், ஆனால் இது மேனுஃபேக்சரிங்கில் பண்ண முடியாது. காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நான் டிசைனை சேஞ்ச் பண்ணேன்னா முடியாது. அதுக்குள்ளே ஒரு 1000 கார் பில்ட் ஆகி போயிருக்கும். அதை என்ன பண்ணுவேன்? அன்லஸ் மேஜர் ஃபால்ட்டாக இருந்தால் கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாஃப்ட்வேரில் கடைசி வரைக்கும் சேஞ்ச் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சேஞ்சை கஸ்டமர் வில் இன்ஃபார்ம் த்ரூ சிஆர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் சிஆர், சேஞ்ச் ரிக்வெஸ்ட்னு பேர். ஏன்னா முதல்ல அவன் தான் சொல்லியிருந்தான் இப்படி பண்ணு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, பர்ச்சேஸ் மேனேஜர் கேன் see all purchase orders entered by purchase officers who report to him or her. இப்போ பர்ச்சேஸ் மேனேஜர் அவங்களுக்கு கீழே யார் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் பார்க்கலாம். சிங்கிறதுல வியூன்னு போடுறோம். பர்ச்சேஸ் மேனேஜர் கேன் வியூ ஆல் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் என்டர்டு பைன்னு சொல்லிடுறேன். ரைட்? பொதுவாக எப்படி இருக்கும்னா, ஒரு பர்ச்சேஸில் ஒரு ஐட்டம் வந்து இந்த ஐட்டம் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் அவருக்கு, இந்த பர்டிகுலர் ஐட்டம் ப்ரைஸ் பர் யூனிட் 500 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் 500 ருபீஸ், 500 ஸ்வீட் பாக்ஸ் அட் தி ரேட் ஆஃப் 500 ருபீஸ் ஈச் பே பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்றேன். இதை கீழே இருக்கிற ஆஃபீஸர் என்டர் பண்ணுவார். பர்ச்சேஸ் மேனேஜர் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது நடந்தது சே 1 செப்டம்பர் 2024 அன்றைக்கி இப்படி கஸ்டமர் கொடுத்துருக்கான். ஓகே, திடீர்னு இன்றைக்கி வந்து அவன் என்ன பண்ணலான்னாக்க 11 செப்டம்பர் வந்து கேன் வியூ மட்டும் இல்லைப்பா, கேன் வியூ அண்ட் மாடிஃபை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பார்க்க மட்டும்தான் பார்க்கலாம், 500ங்கிறதுக்கு பதில் 510ன்னு தப்பாக என்டர் பண்ணிட்டாங்கன்னா அவரால், பர்ச்சேஸ் மேனேஜரால் மாடிஃபை பண்ண முடியாது. இந்த ரிக்குவயர்மெண்ட் படி அவருக்கு கீழே என்டர் பண்ணிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர் அதை பார்க்க மட்டும்தான் பார்க்கலாம், வியூன்னு சொல்லிட்டேன். மாடிஃபை பண்ணுறதுக்கு பர்மிஷன் இங்கே கொடுக்கல. ஆனால் 11 செப்டம்பர் இன்றைக்கி வந்து சொல்கிறான் கஸ்டமர், இல்லைப்பா ஒரு சின்ன எரர் இருக்கும், அவங்க தப்பாக 500க்கு பதில் 510 என்டர் பண்ணிட்டாங்க. இவர் உடனே ஒரு மெயிலை போட்டு அவங்கள வரவழைச்சு அவரை என்டர் பண்ண சொல்லி அதுக்கெலாம் டைம் எடுக்கும். அவங்க லீவில் போயிட்டாங்கன்னா பிரச்சனை, அதனால் இவரே மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இங்கே பார்க்க மட்டும்தான் பார்க்கலாம், இங்கே பார்க்கவும் பார்க்கலாம், மாடிஃபையும் பண்ணலான்னு நான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறேன். இதுக்கு ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதணும்ல, இதுக்கு பேர் தான் சேஞ்ச் ரிக்வெஸ்ட். இது எப்போ வேணால் நடக்கலாம். இதை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு டெஸ்டிங் போதும் பண்ணலாம், டெஸ்டிங் போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாம். சேஞ்சுங்கிறது சாஃப்ட்வேரில் எப்போ வேணால் வரலாம். இந்த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டை ஒன்லி திங் என்னன்னாக்க, இட் மஸ்ட் பி டாக்குமெண்டட். அப்படியே ஃபோனில் பேசி பண்ணுப்பா, அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு தம்பி பண்ணுப்பா, சான்ஸே இல்லை.
It must be documented. Email is a must. நீ எதுவும் அந்த டாக்குமெண்ட்டில் போய் அப்டேட் பண்ணலைன்னா கூட இமெயில் போடணும். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோ நேராக ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு அதை மாடிஃபை பண்ணிடுப்பான்னு சொன்னாலோ அல்லது ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாலோ போராது. கஸ்டமர் ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறான், கஸ்டமர் தானே பணம் கொடுக்குறாரு. ஈவன் இஃப் கஸ்டமர் கால்ஸ் ஓவர் ஃபோன் அண்ட் டெல்ஸ் or tells through WhatsApp message, கஸ்டமர் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுறான், ஆர் டெல்ஸ் இன் பர்சன் நேராக கூப்பிட்டு சொல்கிறான். அவன் அப்படி சொன்னாலும் யூ மஸ்ட் டாக்குமெண்ட் இட் பை சென்டிங் எ மெயில். இது எப்படி எழுதுறது? இமெயிலில் இருக்கணும், எழுத்துப்பூர்வமாக இல்லாமல். ஆல்ரெடி ஒன்று சொன்னதை இப்போ நான் மாற்றி சொன்னால் அது எழுத்துப்பூர்வமாக வரணும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் சொன்னேன் உங்களுக்கு 50 டெஸ்ட் கேஸ் எழுதணும்னு சொன்னேன், சொல்லியாச்சு. உங்களுக்கு சொல்லி 1 வாரம் ஆச்சு, நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. திடீர்னு வந்து நீங்கள் 100 டெஸ்ட் கேஸ் எழுதணும்னு சும்மா ஃபோனில் சொல்கிறேன், ஒத்துப்பீங்களா? சார் அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் சார் சொல்லுவீங்கள்ல. ஸோ எதா இருந்தாலும் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இஸ் இமெயில். அதே மாதிரி தான் ஒரு ரிக்குயர்மெண்ட்டில், ஒரு ஃப்ளோவில், ஒரு ரூலில், ஒரு லாஜிக்கில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சுன்னால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ஸ்க்ரீனில் வந்து 20 ஃபீல்டு இருக்குது. திடீர்னு கூப்பிட்டு சார் இந்த ஸ்க்ரீனில் அவருடைய கேஒய்சியில் அவருடைய பாஸ்போர்ட் நம்பரையும் போடுங்க சார் சொன்னான்னா, கஸ்டமர் சொன்னாங்களா, ஃபைன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, சார் ஆஸ் டிஸ்கஸ்ட் ஓவர் த ஃபோன் ஆன் 11th September 10:55 AM hereby we are recording that passport number should also be included in the KYC form அப்படின்னு நீ ஒரு மெயிலை போட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜரும் இருக்கணும், எல்லாரும் மெயிலை போட்டு, ஸோ தட் எல்லாருக்கும் இது எழுத்துப்பூர்வமாக கம்யூனிகேட் ஆகிருக்கணும். ஸோ சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டுங்கிறது எப்போதும் வரும். இங்கே தான் பணமே இருக்குது. சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டு சார் இல்லை சார் இது பண்ணுறதுக்கு சில சேஞ்ச் ரிக்வெஸ்ட் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம், சில சமயத்தில் 5 நாள் கூட ஆகும் சில ரெக்குயர்மெண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும். ஸோ சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வர வர there will be more time for every CR. You need time to complete. ஏன்னா நேற்று வரைக்கும் இவங்க சொன்னால் அது மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், இப்படி வந்து மாற்றுறதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாத்திரத்துக்கும் நான் டயத்துக்கு யார் பே பண்ணுவா? உனக்கு சேலரி கம்பெனி பே பண்ணுவோம், கம்பெனிக்கு யார் பே பண்ணுவாங்க? கஸ்டமர் பே பண்ணணும். ஸோ சார் இந்த சேஞ்சுக்கு 6 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபா எக்ஸ்ட்ரா கஸ்டமர் கொடுப்பான். ஆனால் அந்த சேஞ்சை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை கம்யூனிகேட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை செஞ்சு திருப்பி டெலிவர் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நீ நோட் பண்ணி வைக்கணும். இதுக்கு பேர் சிஆர் ப்ராசஸ்னு பேர். சிஆர்னா சேஞ்ச் ரிக்வெஸ்ட். இது கிளியரா? இந்த கான்செப்ட் கிளியர்னா கை தூக்கு. சேஞ்ச் ரிக்வெஸ்ட் இதில் நிறையா என்ன பிரச்சனைன்னா, அப்படியே ஃபோனில் சொல்லிட்டு விட்டுருவாங்க அல்லது நேரில் சொல்லிட்டு விட்டுருவாங்க, இவங்களும் அதை பண்ணிடுவாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து யார் சொல்லி இதை பண்ணீங்கன்னு கேட்பாங்க, சண்டை வரும். சப்போஸ் கிளையண்ட்டோட மேனேஜர் வந்து சொல்கிறார் இதை பண்ணுங்கன்னு, கிளையண்ட்டோட ஜென்ரல் மேனேஜர் வந்து இதை ஏன் பண்ணினேன்னு கேட்டார்னாக்க உன்கிட்ட என்ன பதில்? இவர் தான் சொன்னார். இவர் திடீர்னு கையை தூக்கிட்டு ஐயா நான் சொல்லலைப்பா அப்படின்ட்டாருனாக்க ப்ரூஃபே இருக்காது உனக்கு. அதனால தான் யார் எதை மாற்றுன்னு சொன்னாலும் நீ வந்து அவங்கள ஒன்று நீ என்ன சொல்லலாம், சார் ஒரு மெயில் போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர் மெயில் போடலை,
நீயாவே ஆஸ் டிஸ்கஸ்ட் ஓவர் த ஃபோன் ஆர் ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் வாட்ஸ்அப் மெசேஜ், இந்த வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து போடு, ப்ரூஃபாக இருக்கட்டும். ரைட், போட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியம். நிறைய இடத்துல சண்டை வர்றதுக்கு காரணம், பேசியிருப்போம், அதை எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்க மாட்டோம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது நமக்கு அவாய்ட் பண்ணணும். சரியா? இது சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ப்ராசஸ். இப்போ நம்ம ஒன்று பார்ப்போம். நான் வந்து நீங்கள் கொலாப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்க கோலாப் இருக்கும். நேற்றுக்கு நான் ஐடிஎல்இ போட்டிருந்தேன் பைத்தான். ரைட்டா? ஐடிஎல்இக்கே போயிடுறேன், இட் வில் பி பெட்டர். ஐடிஎல்இ, ஏன்னா நீங்கள் வந்து செலினியம்க்கு ஐடிஎல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க, நம்ம சி லாங்குவேஜில் ஸ்ட்ரிங் அரே அப்படிம்பாங்க. ஸ்ட்ரிங்கே அரே ஆஃப் கேரக்டர்ஸ். பல ஸ்ட்ரிங்கை ஒரு அரேலையும் போடலாம். ஆனால் பைத்தானில் லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட். லிஸ்ட் இஸ் நத்திங் பட் an array of anything. நான் என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணுறது? எல் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுங்கிறதுக்கு எல்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஹலோ, இப்போ நான் இப்படி பண்ணுறேன், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, எம்பி, யூபின்னு போடுறேன். ரைட்? யூபி மட்டும் ஏன் ஒயிட்டாக தெரியுது? டிஎன் கேஇ கேஏ எம்பி. இங்கே இதை விட்டேனா? ரைட்? ஸோ லிஸ்ட்டை நீ உள்ளே போடணுன்னாக்க, லிஸ்ட்டில் டேட்டாவை என்டர் பண்ணணுன்னாக்க ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே போடணும். ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு நான் இப்போ வந்து பிரிண்ட் எல் அப்படின்னு கொடுக்குறேன். கொலாபில் இருக்குது. நான் இப்போ ஐடிஎல்ஏக்கு போகிறேன். ஐடிஎல்ஏயில் நியூ ஃபைல் போகிறேன், இங்கே என்டர் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணுறேன். nm02. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ணினா இங்கே பாருங்கள், அப்படியே பிரிண்ட் பண்ணுது. நான் கொடுத்த விஷயத்தை லிஸ்ட்டுன்னு வந்ததுன்னாக்க இட்ஸ் ஆல்சோ an array. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்டர் பண்ணுது. இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டுலேயே, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 123 ஹலோ கமா 666. இப்போ ரன் பண்ணுறேன். லிஸ்ட்டில் ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் இருக்கணும், எல்லாமே நம்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. நம்பரும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு ஐட்டமும் கமாவால் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கும். ரைட்டா? இப்போ இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பிரிண்ட் length of list. ஓகே, கமா லென். நம்ம அங்கே ஸ்ட்ரிங்குக்கு லென்த்து பார்த்தோம் பார்த்தியா, அதான் மாதிரியே நான் லென்னு போடுறேன். லென்னு ஒரு கமாண்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். லென்த் ஆஃப் த லிஸ்ட்டு மொத்தம் 8. 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம்ஸ் இருக்குதுல்ல. இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீ வந்து லென் கமாண்டை யூஸ் பண்ணு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோன்னா, இந்த லிஸ்ட்டில் 3வது ஐட்டம் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேர்டு ஐட்டம் ஆஃப் த லிஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எல் ஆஃப்
எல் ஆஃப் 3ன்னு கொடுக்குறேன். என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஓகே, தேர்ட் ஐட்டத்தை கொடுன்னு கேட்குறேன். தேர்ட் ஐட்டம் ஆஃப் த லிஸ்ட் இஸ் எம்பின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம சி அரே ஞாபகம் இருக்கா, 0 ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். ஸோ லிஸ்ட்டில் முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது 0th எலிமெண்ட். ஸோ தேர்ட் ஐட்டம்னு 3ன்னு கொடுத்தேன்னாக்கா 0th எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட் அப்படி கொடுக்குறது. ஸோ எம்பின்னு கொடுத்துருது. நான் இப்போ இன்னொன்று பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் போயிட்டு எல் டாட், ஓகே, நான் எல்னு வச்ச உடனேயுமே இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக கமாண்ட் அதுவே இந்த ஐடியில் கொடுக்குறது. ரைட், அப்பெண்டுன்னு கொடுக்குறேன். எல் டாட் அப்பெண்ட் என்ன சொல்கிறேன், நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் இத்தனை எலிமெண்ட் இருக்குது, ஒரு புது எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறேன், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார், இப்போ பார்த்தேன்னாக்க இது வரைக்கும் 666 தான் லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்தது. நான் நியூ ஐட்டம் அப்பெண்ட் பண்ணினேன். ஸோ அது கடைசியில் ஆட் ஆகிடுச்சு. நான் இப்படியும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னாக்க எல் டாட் இன்சர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இதில் மூணாவது எலிமெண்ட்டாக எம்ஹெச்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, எல் டாட் இன்சர்ட். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுமா, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுமா, இங்கே இன்சர்ட் பண்ணுமா. ஸோ நீ இந்த பொசிஷனை சொல்லணும். சொல்லிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் எல் கொடுக்குறேன். ரைட், இப்போ பாரு, செத்த முன்னாடி வரைக்கும் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் தேர்ட் எலிமெண்ட் எம்பியாக இருந்துச்சு. நான் தேர்ட் எலிமெண்ட்டில் எம்ஹெச்னு இன்க்ளூட் பண்ணி இன்சர்ட் பண்ணுன்னு சொன்னேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை தள்ளிடுச்சு, ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணி விட்டுடுச்சு. ஒரே கமாண்டில் ஒரு லைனில் நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இதுவே சி ப்ரோக்ராமில் பண்ணணும்னா இதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இதெல்லாம் சரியான கட்டியாக இருக்கும். அதுக்கு பைத்தான் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எல் டாட் ரிமூவ் போடுறேன். ஓகே, ரிமூவ் 6ன்னு போடுறேன். ஓகே, பிரிண்ட் எல். எப்போதுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சாஃப்ட்வேர் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுருங்க, அவ்வளோதான். அதுதான் உலகத்தில் சர்வரோக நிவாரணி, எல்லா வியாதிக்கும் மருந்து தான். இப்போ நான் ரன் பண்ணேன். இங்கே பாரு, நான் என்ன பண்ணிட்டேன், எல் டாட் ரிமூவ் எக்ஸ் நாட் இன் லிஸ்ட்டு. ஓகே, அந்த லிஸ்ட்டோட ஐட்டமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல் டாட் ரிமூவ் எம்ஹெச்னு சாரி யூபின்னு கொடுக்குறேன். அந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுறதான்னு பார்க்குறேன். இட் மே எக்ஸ்பெக்ட் தட் பர்டிகுலர் எலிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ என்ன பண்ணேன்னா அந்த யூபிங்கிறத ரிமூவ் பண்ணுன்னு சொன்ன உடனேயும் இங்கே யூபி இருக்குது, அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூபி இருக்குது. நான் ரிமூவ்னு சொன்ன உடனே அந்த எலிமெண்ட்டை தூக்கி விட்டுடுச்சு. ஸோ நீ லிஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணலாம், அந்த லிஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணலாம், கடைசியில் ஐட்டம் ஆட் பண்ணலாம், அல்லது ஒரு பொசிஷனில் போய் இன்சர்ட் பண்ணலாம், அல்லது ஒரு பொசிஷனில் போயிட்டு அதை டெலீட் பண்ணலாம். இன்னொன்று அந்த ஹோல் லிஸ்ட்டையே நீ பிரிண்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எனக்கு ஒரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணு. ஹோல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுனாக்க ஃபார் எக்ஸ் இன் எல், இதுதான் சின்டாக்ஸ். பிரிண்ட் எக்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸ் இன் எல், இன் எல்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபார் லூப் எப்படி பார்த்துருக்கோம்னா ரேஞ்சு கொடுத்துருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,5 1,10 அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு லிஸ்ட்டையே கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற, இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் அந்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணு, அதுதான்.
டேக் ஈச் எலிமெண்ட் ஃப்ரம் தட் லிஸ்ட் பிரிண்ட் இட் அப்படின்னா இதோட மீனிங். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாரு, இப்போ பார்த்தீங்கன்னாக்க பிரிண்ட் த ஹோல் லிஸ்ட்னா இப்படி ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணும். ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணுனா டிஎன் கேஇ கேஎன்னு ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணுது பாருங்கள் அந்த லூப்பில். ஸோ when you say for x in that list, it will take 1 by 1 by 1 and then it will print. இது fundamental list in Python. இது கிளியரா? கை தூக்குங்க. Is it clear? குட். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 1 or 2 கான்செப்ட்ஸ் தான் பைத்தானில் ப்ரஷ்அப் பண்ணுறோம். எகைன் பைத்தானை டீச் பண்ணுறது முக்கியம் இல்லை நமக்கு. ஏன்னா வி நோ ஆல்ரெடி உனக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியும், ப்ரஷ்அப் பண்ணாக்கா யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் இட் ஃபாஸ்டர். இப்போ அடுத்தது நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது என்ன கான்செப்ட்னாக்க, நான் ஒன்று பண்ணுறேன். இந்த கோடையும் தூக்கி நம்மளுடைய பைத்தான் லிஸ்ட் கோடையும் தூக்கி எங்கேயே போட்டுருவேன். ஓகே, ஸோ தட் உனக்கு இந்த நோட்ஸோடையே இந்த கோடும் வந்துடும். ஓகேயா? இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்குறோன்னாக்க டெஸ்ட் ஆட்டோமேஷன். நம்ம ஒரு காலத்தில் அம்மி குழவி ஆட்டுக்கல்லில் போட்டு மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த கையெல்லாம் இறக்கிடுங்க எல்லோரும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லோரும் கையை இறக்கிடுங்க. ஒரு காலத்தில் மேனுவல் கிரைண்டிங், எத்தனை பேர் மாவு அரைச்சிருக்கீங்க? ஆட்டுக்கல்லில் போட்டு மாவு அரைச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. குட், பரவாயில்ல. 6 பேர் 7 பேர், ரைட், நல்லது. கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வர வரைக்கும் இது மேனுவல் கிரைண்டர் தான். இந்த மேனுவல் கிரைண்டரில் என்ன பண்ணுவோம்? அரிசி எடுக்கணும் அல்லது கோதுமை எடுக்கணும், அதை ஊற வைக்கணும். அதுக்கும் குழவிக்கும் வேலை இல்லை, அது தனி. எத்தனை பேருக்கு தோசை மாவு வேணும், எத்தனை பேருக்கு இட்லி மாவு வேணும், எத்தனை பேருக்கு வடை மாவு வேணும், அதெல்லாம் மேனுவலாக நம்ம திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாவை அந்த அரிசியோ பருப்பையோ கோதுமையோ ஊற வைக்கணும். எத்தனை நாழி ஊறணும், எவ்வளோ அளவு ஊறணும், அதெல்லாம் தனி. அது திங்கிங் ப்ராசஸ். ஊறின பிறகு நான் அரைக்கணும். என்ன பண்ணுவோம்? அந்த குழியில் அந்த ஊறின அரிசியை போட்டு குழவி அதில் வைப்போம். வலது கையால் குழவியை சுற்றுவோம். என்ன ஆகும்? அந்த அரிசி அரைப்பட்டு மாவு வெளியில் வரும். மேனுவலாக அரைக்கிறோம், நம்ம கையால் அதை சுற்றும் பொழுது மாவு வெளில வருது. திருப்பி நன்னா அரைப்படுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இடது கையால் அந்த மாவை உள்ளே விடணும், உள்ளே திருப்பி தள்ளணும். அந்த குழியிலேயே அந்த மாவை வெளியில் வர மாவை உள்ளே தள்ளணும், மறுபடியும் சுற்றணும். கொஞ்சம் ஈரப்பதம் போர்லையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள்லாம் குழந்தையா இருந்தபோது எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு. டெய்லி மாட்டுக்கு பருத்தி கொட்டை காலம்பரை ஊற வச்சுருவோம். பருத்தி கொட்டையை ஊற வச்சு அதை சாயங்காலம் அரைச்சி அதை மாட்டுக்கு போடுவோம். இது மாட்டுக்கு ஒரு பிடிச்ச உணவு. இது டெய்லி அரைப்போம், போட்டி போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேர் நம்ம மாட்டுக்கு நீங்கள் பருத்தி கொட்டை அரைச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி பருத்தி கொட்டை அரைச்சி மாட்டுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு அதையே தான் நம்ம வெட் கிரைண்டர் பண்ணுது. நம்ம கிரைண்டர் என்ன பண்ணுதுன்னா, நீ கையால் அரைச்சது அது தானே அரைக்குது. இது எப்படி பண்ணுது? இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணலாம். இதுதான் ஆட்டோமேஷன். மேனுவல் கிரைண்டர் டு கிரைண்டர், மேனுவல் கிரைண்டிங் டு வெட் கிரைண்டர் மெஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? அங்கே கீழே இருக்கிறது ஸ்டாட்டிக்காக இருந்தது, மேலே குழவி சுற்றிச்சு.
நான் கையால் சுற்றுறதுக்கு பதிலாக மோட்டார் சுற்றுது. கீழே பேஸ் வந்து நம்ம மேனுவலாக பண்ணும்போது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணால் பேஸு சுற்றுது, குழவி ஒரு இடத்துல நிற்குது. ஓகே, குழவி வந்து சுற்றி வரல, குழவி தன்னைத்தானே சுற்றிக்குது. ஆனால் அதை சுற்றி அந்த ரோட்டார் தனியாக சுற்றுது. ஸோ ஒன்றை வச்சு இன்னொன்று சுற்றணும், அப்போ தான் மாவு அரைப்படும் அப்படிங்கிறது அதை ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த மாவு அரைப்பட்டு வெளியில் வருது இல்லை, அதை திருப்பி உள்ளே தரணும்ல. வலது கை சுற்றுறத கிரைண்டரில் மோட்டரை வச்சு சுற்றிட்டாங்க. இடது கை மாவை உள்ளே தள்ளி விடுது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, அந்த ரிம்முக்கு பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் பிளேட் ஒன்று இருக்கும். அந்த பிளேட் என்ன பண்ணும், அந்த ரிம்முக்கிட்ட வந்து மாவு அரைப்பட்டு வெளியில் வந்தோடனே அதை தூக்கி தடுத்து திருப்பி குழவிக்குள்ளேயே தள்ளும். ஸோ நம்ம வலது கையால் பண்ணுறதையும் இடது கையால் பண்ணுறதையும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். மிஷின் வந்து ஆட்டோமேட் பண்ணிடுச்சு. ஏன் ஆட்டோமேட் பண்ணினோம்? ஒய் டு ஆட்டோமேட்? எதுக்காக பண்ணணும்? லெஸ் ஒர்க், லெஸ் டைம், லெஸ் ஃபெட்டீக், களைச்சு போகாது, மோர் ப்ரொடக்டிவிட்டி. நீங்கள் 1000 பேருக்கு மாவு அரைக்கணுமா, அரைச்சிடலாம். ஆனால் மேனுவலாக அரைக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், 1000 பேர் கல்யாணத்துக்கு வராங்க, கிரைண்டரே இல்லை, எல்லாருக்கும் இட்லி போடணும், எத்தனை பேருக்கு அரைக்கிறது மாவு? ஒரு காலத்தில் அரைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ காலால் நடந்து போயிட்டு இருந்தோம், ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்பீடு, டயத்தை குறைக்கணும், எனக்கு களைப்பு வரக்கூடாது, டயர்டாகக்கூடாது. என்ன பண்ணோம், மாட்டு வண்டி வச்சுக்கிட்டோம் அல்லது குதிரை மேலே ஏறி போனோம். இல்லைப்பா அதையும் விட ஃபாஸ்ட்டாக போகணும், சைக்கிளில் வச்சோம். அதையும் விட ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சான், அதையும் விட ஃபாஸ்ட்டாக போகணும். இன்டர்னல் டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு, அதையும் விட ஃபாஸ்ட்டாக போகணும், பிளேனில் போகணும். ரைட்? ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது மனுஷன் பண்ணுற வேலையை குறைக்கணும், அதுக்குண்டான டயத்தை குறைக்கணும், அதற்குண்டான ஃபெட்டிகள், அது டயர்டாகிறத குறைக்கணும். ஆனால் நிறையா செய்யணும், அதே வேலையை நிறையா செய்யணும், டயத்தை குறைச்சி வேலையை பெருக்கணும். இதுதான் ஆட்டோமேஷனுடைய வேலை. இப்போ சொல்லு, 5000 டெஸ்ட் கேஸ் இருக்குப்பா, 5000 டெஸ்ட் கேஸ் ஆர் தேர். இதை வந்து நான் ஆட்டோமேட் பண்ணோம். ஏன்னா மேனுவலாக பண்ணாக்க ஐ ஹாவ் 3 டெஸ்டர்ஸ், எனக்கு 3 டெஸ்டர் தான் இருக்கான். ஒரு நாளைக்கு ஒருத்தன் வந்து 200 டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 600 டெஸ்ட் கேஸ் தான். சரி, ஒருத்தன் ஒரு நாளைக்கு ரொம்ப 300 டெஸ்ட் கேஸ் பண்ணுறாங்கப்பா. எங்கிட்ட இருக்கிறவங்களாம் சூப்பர் ஆளுங்க, 300 பண்ணுறாங்க. 3 பேர் இருக்கான், ஒரு நாளைக்கு 900 தான் இருக்கும். 5000 பண்ணணுன்னாக்க 6 நாள் ஆகும். ஒரே நாளில் டெஸ்ட் பண்ணணும். 3 பேரை நான் வந்து 15 பேரை ஆக்க முடியும். 15 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது. ஆளை இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் அ ப்ராப்ளம். அவனுக்கு யாரும் சம்பளம் கொடுப்பா? ஸோ அதனால நான் போய் செய்யறதுக்கு பதிலாக மெஷினை வச்சே செய்யலாம். அதுக்கு ஒன்று இருக்குது, அது என்னன்னா செலேனியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த செலேனியம் பார்த்தீங்கன்னா SELENIUM, செலேனியம்னு ஏன் பேர் வச்சான்னாக்க, இதுக்கு முன்னாடி விண்ட்ரன்னர்னு ஒரு டூல் இருந்தது. அதுதான் நான் சொல்கிறது 1999, 2000, 2005 இந்த ரேஞ்சிலெல்லாம் அந்த அந்த விண்ட்ரன்னர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டூல், பயங்கர காஸ்ட்லி. அப்போவே 1 லட்சம் சொல்லுவான். அந்த கம்பெனி பேர் மெர்க்குரி இன்டராக்டிவ்னு பேர், மெர்க்குரின்னு பேர். இந்த செலேனியம் இந்த என்ன பண்ணால், இந்த மெர்க்குரியோட ஆட்டம் தாங்கலை, இவனை எப்படியாவது சாய்க்கணுண்டான்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸ் ஒரு டூல் எழுதிச்சு, செலேனியம்னு பேர். இந்த செலேனியம்ங்கிற எலிமெண்ட்டு மெர்க்குரியை கரைச்சிரும். மெர்க்குரின்னா என்ன தமிழில்? பாதரசம். பாதரசத்தை செலேனியம் கரைச்சிரும். ஸோ மெர்க்குரியே தூக்கி சாப்பிடும் அப்படிங்கிறதால செலேனியம்னு பேர் வச்சான். ஸோ இந்த செலேனியமில் போயிட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணினீங்கன்னு வச்சுக்கோ, இங்கே ஒரு செலேனியம் இது வச்சுருப்பான், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பான். ஓகே,
செலினியம் ஐடிஇன்னு வச்சுருக்கான் பாரு, செலினியம் ஐடிஇ. இங்கே செலினியம் டவுன்லோட்ஸ்க்கு போய்ட்டு SELENIUM அதுதான் செலினியம். அதில் டவுன்லோட்ஸ்க்கு போனீங்கன்னா செலினியம் ஐடிஇன்னு ஒன்று இருக்கும். இதில் நீ க்ரோமுக்கோ எது வேணாலும் நீ இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரௌசரில் இங்கே இருக்குது இல்லையா, நீ என்ன பண்ணணும்னா நீ க்ரோம் யூஸ் பண்ணுறியா அல்லது எட்ஜ் யூஸ் பண்ணுறியா அதுக்குண்டானதை இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோ. இதை டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா இங்கே அது வந்துடும். ப்ரௌசருடைய எக்ஸ்டென்ஷன் அது. இது தனியாக எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஐடியல்லினா தனியாக இன்ஸ்டால் பண்ணிடணும், செப்பரேட் இன்ஸ்டால். ஆனால் இது வந்து ப்ரௌசருடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், ப்ரௌசருக்குள்ளேயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணலான்னா நீ வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நான் இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு செலினியம் ஐடிஇ ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு கொடுக்குறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தேன்னா அது போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரோமுக்கு உண்டானதை டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலினியம் ஐடிஇ இங்கே வருது. நான் இப்போ திருப்பி லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.4 வாட் எவர் நான் இதை வந்து ஆட் டு க்ரோம்னு கொடுக்குறேன். ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்குறான். சரி, ஆட் எக்ஸ்டென்ஷன் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். எக்ஸ்டென்ஷன் இங்கே மறுபடியும் வந்துட்டாங்க. ரைட். ஸோ நீ வந்து ரொம்ப சிம்பிள், லெஸ் தேன் அ மினிட் ப்ராசஸ். செலினியம் சைட்டுக்கு போயிட்டு ஆட் த எக்ஸ்டென்ஷன். இது புரிஞ்சுதா? கை தூக்கு. நான் மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஒரு வித்தை காமிக்க போகிறேன். செலினியம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது சொல்லிட்டு இருக்கேன். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். வெரி குட். அடுத்தது நான் இப்போ போகிறேன். ஜஸ்ட் 1 செகண்ட். இந்த இதில் போயிட்டு நான் அட்மின் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்தது அட்மின்னு டைப் பண்ணுறேன். மேனுவலாக போய் யூசர் நேமில் அட்மின் டைப் பண்ணுறேன், பாஸ்வேர்டில் அட்மின் டைப் பண்ணுறேன், லாகினை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் கேட்டகரின்னு போகிறேன். ஐட்டம் கேட்டகரிக்கு போயிட்டு கேட்டகரி 001, ரைட், கேட்டகரி 001 அப்படின்னு இதில் ஒன்று என்டர் பண்ணுறேன், இதில் ஒன்று என்டர் பண்ணுறேன், இந்த ஆடை கிளிக் பண்ணுறேன், அது கீழே வந்து உட்காந்துருது. ரைட், இது நான் மேனுவலாக பண்ணுறேன். இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு மெயின் பேஜுக்கு வரேன், லாக் அவுட் பண்ணுறேன். இத்தனையும் நான் மேனுவலாக பண்ணுறேன். நல்லா கவனி, இதை நான் மேனுவலாக பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னால், இப்போ நல்லா கவனி, செலினியம்க்கு உள்ளே போகிறேன். செலினியம் ஐடிஇன்னு ஓப்பன் பண்ணுறேன். செலினியம் ஐடிஇன்னு ஓப்பன் பண்ணின உடனே இங்கே கேட்குறான், ரெக்கார்ட் a நியூ டெஸ்ட் இன் a நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குறான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறேன். ரெக்கார்ட் a நியூ டெஸ்ட் இன் a நியூ ப்ராஜெக்ட். அதை கிளிக் பண்ணுறேன். அவன் சொல்கிறான், அண்ணே ப்ராஜெக்டோட நேம் என்ன, NM sample 1 அப்படின்னு அந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுக்குறேன். NM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் முதல்வன். ஓகே ஓகே கிளிக் பண்ணுறேன். இவன் என்ன கேட்குறான், எந்த யூஆர்எலை நான் போய் டெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறான். நான் இந்த யூஆர்எலை போடுறேன். நான் எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த யூஆர்எலோ அதை அப்படியே கொடுக்குறேன். இங்கே பார்த்துக்கிட்டே இரு. ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு சொல்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன், யூஆர்எல் கொடுக்குறேன், ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு கொடுக்குறேன். அவன் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறான். ரைட்டா, இப்போ இதை
மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணிட்டு அட்மின்னு டைப் பண்ணுறேன். இதுலேயும் அட்மின்னு டைப் பண்ணுறேன். லாகின் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஐட்டம் கேட்டகரிக்கு போகிறேன். பேக் டு மெயின் பேஜ் வரேன். லொக்கேஷன்ஸ்க்கு போகிறேன். பேக் டு மெயின் பேஜ் போகிறேன். மெட்டீரியல் ரிக்வெஸ்ட்டுக்கு போகிறேன். பேக் டு மெயின் பேஜ் போகிறேன். லாக் அவுட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே பார், கீழே இந்த செலினியம் ஐடி ரெக்கார்டிங்னு சொல்லுதா, ரைட்? கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் ஐடி ரெக்கார்டிங் அப்படின்னு உனக்கு ஒரு விண்டோ தெரியுது. நான் பண்ணுற வேலையெல்லாம் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த செலினியமுக்கு போயிட்டு இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணேன், மேனுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணினேன். நான் என்னுடைய கிளிக்கு டைப்பெல்லாம் ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்எம் செலினியம் டெஸ்ட் 01 அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தா இங்கே பார், இவன் என்ன பண்ணுறான்னா, நான் பண்ணின ஒரு வேலையும் இங்கே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் பாரு. நான் பண்ணின ஒரு கிளிக்கையும் ஓப்பன், இந்த ப்ரௌசருக்கு போய் இதை ஓப்பன் பண்ணு, விண்டோ சைஸை இப்படி மாற்றிக்கோ. ஏன்னா நான் மாற்றினேன் தெரியுமா, ஐ சேஞ்ச் த சைஸ், மேக்ஸிமைஸ் பண்ணேன். யூசர் நேமுக்கு போ, அதில் அட்மின்னுக்கு டைப் பண்ணு, பாஸ்வேர்டுக்கு போ, அங்கே டைப் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணு, ஐட்டம் கேட்டகரியை போய் கிளிக் பண்ணு, அதுக்கப்புறம் லொக்கேஷனை கிளிக் பண்ணு, அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணு, இப்படின்னு எல்லாத்தையும் போட்டான். ஓகே, என்ன சொல்ல வரான்னு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ நீ நல்லா பார்த்துக்கிட்டே இரு. ஜஸ்ட் வாட்ச். ஓகே, ஜஸ்ட் வாட்ச். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணினேனோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னால், இதை அப்படியே ரன் பண்ணுறேன். ரன் த கரண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது, இதை ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் பார், பார்த்துக்கிட்டே இரு. நான் எதுவுமே பண்ணல. இப்போ அவனாவே கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த ஓகே மட்டும் பாப்பப் பாக்ஸை அதை அவன் ரெக்கக்னைஸ் பண்ணலை, கிளிக் பண்ணலை. இப்போ பார்த்தியா நீ, நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, கடன்னு போயிடுச்சு. ஏன்னா வெப்எக்ஸில் அந்த 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 ஸ்பீடுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் வந்து இங்கே இதோட ஸ்பீடையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நான் ஸ்லோவாக பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். நல்லா கவனி. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறான், அங்கே கிளிக் பண்ணுறான், அட்மின்னு டைப் பண்ணுறான், அடுத்த ஃபீல்டுக்கு வரான், அட்மின்னு டைப் பண்ணுறான், லாகினை கிளிக் பண்ணுறான், உள்ளே வர்றான், பேக் டு மெயின் பேஜ் போகிறான், லொக்கேஷன்ஸ்க்கு போகிறான், பேக் டு மெயின் பேஜ் போகிறான், மெட்டீரியல் ரிக்வெஸ்ட் போகிறான், பேக் டு மெயின் பேஜ் போகிறான். இது வந்து வீடியோ ரெக்கார்டிங் இல்லை, இது வந்து ஆக்ஷன் ரெக்கார்டிங். ஓகே, அதை நான் முக்கியமாக சொல்லிடுறேன். செலனியம் கேன் டிசால்வ் மெர்க்குரி, இதனால தான் பேர் வச்சானுங்க. இன்ஸ்டால் செலனியம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் குரோம், record a test in a new project, replay the test, adjust the speed. இது எல்லாம் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன் அண்ட் இதை நோட் பண்ணிடுறேன். this is not வீடியோ ரெக்கார்டிங். நம்ம பண்ணுற வீடியோ ரெக்கார்டிங் அப்படியே அவன் போடலை. this is action recording of clicks and types.
நான் என்ன கிளிக் பண்ணுறேன், நான் என்ன டைப் பண்ணுறேன், நான் பேசுகிறதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ண, அந்த டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆடியோ வீடியோலாம் அவன் ரெக்கார்ட் பண்ண மாட்டான். திஸ் இஸ் கிளிக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் டைப் பண்ணுறான். நான் இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்பீடை கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுப்பா, இவ்வளோ ஸ்லோவாக போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறேன். அவன் ரன் பண்ணுறான், ஸ்க்ரீன் சைஸை மாற்றுறான். நாம் பண்ணினது அப்படியே பண்ணுறான். ஸோ எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான், ரைட்? நான் என்ன பண்ணுறேன், நான் போய் டெஸ்ட் பண்ணும்போதும் டைப் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், கண்ணால் பார்க்குறேன். இப்படி கிரைண்டரில் வலது கை இடது கையெல்லாம் நம்ம வேலை செஞ்சது அதே வெட் கிரைண்டரில் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்களோ, என்னுடைய கிளிக்கையும் டைப்பையும் நான் பண்ணாமலே அவன் பண்ணுறான். இது எப்படின்னா, உனக்கு கீழே ஒரு 10 டெஸ்டரை நான் கொடுத்தேன்னா நீ அவங்கள வேலை வாங்கலாம்ல, அந்த மாதிரி இந்த டூலை வச்சு நீ வேலை வாங்கலாம். 1000 டெஸ்ட் கேஸை உன் கையால் நீ டைப் பண்ணி கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ இது வழியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஓட விட்டுட்டு நீ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். போகிறோம் இன்னும் நிறையா வேலை இருக்குது. பட் இதுதான் டெஸ்ட் ஆட்டோமேஷனுடைய இன்ட்ரோடக்ஷன். நீ பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டூல் பண்ணும், அந்த டூலுக்கு என்ன பண்ணணும்னு நீ சொல்லி கொடுக்கணும். இதுதான் செலினியத்தினுடைய தாத்பரியம். செலினியம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? கை தூக்கு பார்ப்போம். செலினியம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கை தூக்கு. இந்த செலினியமில் நம்ம பைத்தானில் கோட் எழுதுவோம். இப்போ நான் ரெக்கார்டு மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இன்னும் ஜெகஜாலம் பண்ணலாம். அதில் அந்த செலினியம்குள்ளே போய் நிறையா வேலை பார்க்கலாம். அதுக்கு பைத்தான்லேயே வரும். ஓகே, நான் உங்களுக்கு குயிக்காக ஒரே இதை மட்டும் காமிச்சிட்டு இன்றைக்கி முடிச்சிடுறேன். அந்த செலினியமுக்கு போகிறேன். இது டெஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெஸ்ட் இங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த டாட்டா கிளிக் பண்ணுறேன். இங்கே எக்ஸ்போர்ட்னு வருது பாரு, இந்த எக்ஸ்போர்ட்டை கொடுக்குறேன். அவன் கேட்குறான், C# வேணுமா, ஜாவாவில் வேணுமா, ஜாவா ஸ்கிரிப்டில் வேணுமா, ரூபியில் வேணுமா, பைத்தானில் வேணுமான்னு கேட்குறான். நான் சொல்கிறேன் பைத்தானில் கொடுப்பா அப்படிங்கிறேன். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறேன். எந்த இடத்துல பண்ணணுங்கிறான். நான் வந்து இங்கே டவுன்லோட்ஸில் போயிட்டு பைத்தான் ஃபைலாக போட்டுங்கப்பா அப்படிங்கிறேன். இந்த பண்ணின ஆக்ஷன்ஸை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறேன். நான் என்னோடய டவுன்லோட்ஸுக்கு போகிறேன். இங்கே வந்துடுச்சா? இந்த ஓப்பன் வித் பைத்தான் போகிறேன். இப்போ பைத்தானில் வந்து இது டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ஆல் ஐ வாண்ட் இஸ் ஓப்பன் வித் Notepad++லேயே ஓப்பன் பண்ணேன். இங்கே பார்த்தியா, நான் பண்ணின எல்லாத்தையும் அவனே பைத்தானில் கோட் எழுதி செட் த விண்டோ சைஸ், ஃபைண்ட் த எலிமெண்ட், கிளிக், சென்ட் கீஸ் அட்மின், ஃபைண்ட் த எலிமெண்ட், கிளிக், சென்ட் கீஸ் அட்மின், ஃபைண்ட் த எலிமெண்ட், கிளிக், ஃபைண்ட் த எலிமெண்ட், கிளிக், ஃபைண்ட் த எலிமெண்ட், கிளிக், எல்லாத்தையும் அவனே எழுதிட்டான். அவனே பைத்தானில் கோட் எழுதி கொடுத்துட்டான். ஸோ டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வேலை என்ன பண்ண போகிறோம்னா, எதுக்காடா பைத்தான் படித்தோங்கிறது உனக்கு இப்போ தான் புரியும். டெஸ்ட்டு ஆட்டோமேஷனில் செலினியம் மூலமாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பைத்தான் மூலமாக டிங்கர் அடிக்க முடியும். இதுதான் நம்ம வேலை. மீதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோமா ஏதாவது அப்படின்னா நீ கை தூக்குவோம். இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டோமா? If you learned something new today, please raise your hands. Good. Excellent. அதோட இன்றைய கிளாஸை நிறைவு செய்வோம். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எக்ஸசைஸ் என்னன்னாக்க செலினியம் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பைத்தானை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த வாரம். இன்னைக்கு MCQ உண்டு, அதை தெளிவாக சொல்லிடுறேன். ரைட்டா? இன்றைக்கி சாயங்காலம் வழக்கம் போல் MCQ டெஸ்ட் உண்டு.
எம்சிக்யூ டெஸ்ட்டுக்கு உண்டான லிங்க்கு உங்களுக்கு சாயங்காலம் வரும். தேங்க்யூ, பை. நான் ஸ்க்ரீன் ஷேரிங் கார்த்தி, நான் எக்ஸிட் பண்ணுறேன். செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். கணேஷ், செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ, பாய்.